மகர ராசிக்காரங்க எல்லாருமே வேணும்னு நினச்சி எல்லாருமே நேசிச்சு வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் சரின்னு போய் உங்களுக்கான வாழ்க்கை நீங்கள் வாழலன்னு சொல்லலாங்க. முன்னையும் அப்படி தான், இப்பயும் அப்படி தான். உங்கள் வாழ்க்கையில் பொறுத்த வரைக்குமே நிறைய விஷயங்கள் நீங்கள் இழந்து தான் போயிருக்கிறீங்க. மற்றவங்களுக்காக பாடுபட்டு மற்றவங்களுக்காக பாசம் அன்பு வச்சு, ஆனால் அது திரும்ப கிடைக்காம ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லலாங்க. என்னதான் மற்றவங்களுக்கு நல்லது செஞ்சாலும் நீ என்ன செஞ்சேன்னு கேட்கக்கூடியவங்க இந்த காலத்தில் அதிகமாக இருக்கிறாங்க. சொந்தத்தாலையும் சரி, சொத்தாலையும் சரி, உங்களுக்கு பொறுத்த வரைக்குமே பாதிப்புங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குதுங்க. என்னதான் உறவுக்கு மதிப்பு கொடுத்து நீங்கள் அவங்க வேணும்னு போனாலுமே, அவங்களால எப்பயுமே உங்களுக்கு பிரச்சனை தான். உங்களுக்கு நல்லது பண்ணனாலும் போயிட்டு போகுது. உங்கள் மனசை கஷ்டப்படுத்தாமல் விட்டுட்டாலே போதுங்கிற ஒரு சூழ்நிலை தான். எல்லாம் போதுமடாப்பா சாமின்னு அந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே மகர ராசிக்காரங்க உட்காந்துருக்குறீங்க. யாருமே வேண்டாங்கிற ஒரு சிந்தனை தான் மகர ராசிக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்குமே. அவங்கவுங்க வழியில் இருந்துட்டு போகட்டும், நான் என் வழியில் இருந்துட்டு போகிறேங்கிற மாதிரி தான் இந்த நேரம் உங்களுக்கு சிந்தனை இருக்குதுன்னு சொல்லலாங்க. வெளியிலுமே எங்கேயும் போக உங்களுக்கு பிடிக்கிறதில்ல மகர ராசிக்காரங்களுக்கு. இந்த காலகட்டங்களில் மனசில் ஒரு விரக்திங்கிறது, எங்கேயாவது போகணும்னு ஆசைப்பட்டால் கூட உங்களால் முடியறதில்ல. இப்படியே எந்த பாதிப்பு இல்லாமல் வீட்டிலே இருந்துட்டா போதுங்கிற ஒரு சிந்தனையில் தான் இந்த மகர ராசிக்காரங்க இருக்கிறீங்க. ஆறுதல் கிடைக்கலன்னு சொல்லலாங்க மகர ராசிக்காரங்களுக்கு. ஆனாலுமே நம்பிக்கை மட்டும் கைவிடாமல் தான் இருக்கிறீங்க. வாழ்க்கையில் உங்களுக்கு நிறைய கடமை இருக்குது இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே. அந்த கடமையை சரிவர செஞ்சாலே போதுங்கிற ஒரு சூழ்நிலை தான் இந்த நேரம் மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு தள்ளப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலை. இனி வரக்கூடிய நாட்களாவது இந்த மகர ராசிக்காரங்களுக்கு சிறப்பாக அமையுமாங்கிற ஒரு ஏக்கம் தான். இந்த நேரத்தில் மகர ராசி அன்பர்களுக்கு முயற்சி ஒன்று மட்டும்தாங்க வேணும். முயற்சி இருந்துட்டால் போதும், உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல மாற்றம் காத்திருக்கக்கூடிய அமைப்பாக இருக்குதுன்னு சொல்லலாங்க. முன்னாடி இருந்த பாதிப்பு எல்லாமே நீ வரக்கூடிய நாட்கள் இல்லை, படிப்படியான முன்னேற்றம் காத்திருக்குது. என்ன ஒன்று நான் உனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இந்த நேரம் என்ன பேசுறதுன்னு தெரியாமல் கொஞ்சம் விட்டுருங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்களை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் பொறுமையாக இருந்திருந்தேன். இந்த நேரத்தில் பொறுமை உங்களால் இருக்க முடியாது. டக்குன்னு ஏதாவது பேசுகிறீங்க, மனசில் இருக்கிறத அள்ளி கொட்டிருவீங்க. வரதை வரட்டும் பார்த்துக்கலாங்கிற ஒரு சிந்தனை தான் கொஞ்சம் இந்த நேரம் இருக்கும். ஆனால் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே அனாவசியமாக யார் விஷயத்தையும் தலையிடக்கூடாது. இந்த நேரம் கொஞ்சம் இந்த விஷயத்துல கவனம் பாருங்க. நான் உனக்கு ரொம்ப முக்கியம், யதார்த்தமாக தான் பேச போவீங்க. ஆனால் அதுதான் உங்களுக்கு வம்பாவே முடிஞ்சிடும். அதனால் கொஞ்சம் கவனம் கொடுங்க பேச்சுவார்த்தையில். மற்றபடி தொழில் வியாபாரம் எல்லாமே சிறப்பாக இருக்குது. உடல்நலத்தில் கொஞ்சம் கவனம் கொடுக்கணும். குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயம், தொழில் வியாபாரம், இது எல்லாமே இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குதுன்னு சொல்லலாம். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மகர ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் தொடர்ந்து பெற போகிறீங்க, எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு, எந்த மாதிரியான விஷயத்தில் நீங்கள் கவனம் கொடுக்கணும், இது எல்லாமே இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலேருந்து பார்க்குறீங்க, எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க, உங்கள் பேர் தான் என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி இந்த வீடியோ பார்க்கக்கூடிய தோழர்கள் தோழிகள் யாராக இருந்தாலுமே வேலையாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துடும். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நீங்கள் பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். நீ வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்குமே வாய்ப்பு எல்லாமே உங்களுக்கு காத்திருக்குதுங்க. வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா உங்கள் மனசில் எழக்கூடிய சிந்தனை அப்படி யாருமே யோசிக்காத கோணத்தில் யோசிக்கக்கூடிய நபர் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த மகர ராசிக்காரங்க தான். யோசனை சிறப்பாக இருக்கும். நீங்கள் செய்யக்கூடிய யோசனை பார்த்துட்டே நிறைய பேர் ஆலோசனை கேட்டு உங்ககிட்ட வருவாங்கன்னு சொல்லலாங்க. ஆனாலுமே அந்த விஷயத்துலையுமே இந்த நேரம் கவனம் கொடுக்கணும். நீங்கள் உங்கள் வேலையில் மட்டும் கண்ணு கருத்துமாக இருக்க பாருங்கள், கண்டிப்பாக நல்ல மாற்றம் காத்திருக்குன்னு சொல்லலாங்க. குழந்தைகள் வழியிலுமே இந்த நேரம் நல்ல மாற்றம் தான். இதுக்கு முன்னாடி குழந்தைகள் வழியில் நிறைய வம்பு சண்டை சந்திக்கக்கூடியவங்களாவே இருந்திருப்பீங்க. கொஞ்சம் பயந்து தான் போயிருப்பீங்கன்னு சொல்லலாங்க எதிர்காலத்தை நினச்சி. ஆனால் உங்களுக்கு எதிர்காலத்தை பற்றி பயப்பட வேண்டாம், சிறப்பாக இருக்குது. உங்களை நம்பி செயல்பட்டால் போதும், உங்கள் உள்ளுணர்வை நம்பி செயல்பட்டால் போதும், சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கூட பிறந்தவங்க வகையில் கொஞ்சம் சிக்கல் இடையூறுங்கிறது இருக்க தான் செய்யும். என்ன விஷயமா இருந்தாலும் நீங்கள் விஷயத்தை பெருசுப்படுத்தாமல் விட்டுட்டாலும் இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. நீங்கள் என்ன தான் அன்புக்கு பாத்திரமாக நீங்கள் நடந்துக்கிட்டாலுமே இந்த காலகட்டம் சொந்த பந்த வகையிலும் சரி, கூட பிறந்த வகையிலும் சரி, சின்ன சின்ன மனசாக வந்து தான் போகும். ஆனால் இந்த நேரம் நீங்கள் பெருசாக மனசில் போட்டு குழப்பிக்க வேண்டாம். நீங்கள் உங்கள் வேலை உண்டு நீங்கள் ஒன்று இருந்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. வேலை தேடக்கூடியவங்களா இருந்தீங்கன்னா இந்த காலகட்டம் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நிலம் பூமி சம்மந்தப்பட்ட விஷயம் பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் சிறப்பு தான். ஆனால் சின்ன சின்ன பிரச்சனை கொடுத்தது உங்களுக்கு இந்த நேரம் இந்த நிலம் பூமி சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மனசில் உறுதியோடு இருந்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டுன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி திருமண வாழ்க்கையில் பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டங்களில் அந்யோன்யம் சிறப்பாக தான் இருக்குது. முன்னாடி இருந்த நிலைமைங்கிறது இந்த நேரம் இல்லை. பேச்சுவார்த்தையில் நிறைய மாற்றத்தை நீங்கள் கொண்டு வர போகிறீங்க, புரிஞ்சுக்கிட்டு செயல்பட போகிறீங்க. உங்களையுமே குடும்பம் இருக்கக்கூடிய நபர்கள் புரிஞ்சுக்க ஆரம்பிக்க போகிறாங்க. அதனால் நல்ல மாற்றம் தான். என்ன ஒன்று, இந்த மாம மச்சனை வழியில் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் நல்ல ஒரு உறவு முறைங்கிறது இருக்காது, கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்கும். அந்த வகையில் மட்டும் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்கள். அதே மாதிரி தாயோட உடல் நலத்தில் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே மகர ராசி அன்பர்கள் கொஞ்சம் கவனம் கொடுக்கணும். வார தொடக்கத்திலேயே சுக்கிரன் 6ல் இருக்கிறாரு. இது வரைக்குமே அஷ்டமத்திலிருந்து செவ்வாய் வாரத்தோட இறுதியில் பாகிஸ்தானத்தில் அமராரு. 10ஆம் அதிபதி சுக்கிரன் உத்தியோகஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறதால வேலை செய்யக்கூடியவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் காத்திருக்குன்னு சொல்லலாங்க. வேலையில் பதவி உயர்வு உண்டாகும், விரும்பின இடமாற்றம் கிடைக்கும்.
ஊர் மாற்றம் செய்யணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு கூட இந்த நேரம் உங்களுக்கு சாதகமாக இருக்குதுன்னு சொல்லலாங்க. 6ஆம் இடத்துல புதன் அமர்ந்திருக்கிறதால பொருளாதாரத்திலே நல்ல முன்னேற்றம் தான். பணப்பற்றாக்குறைங்கிறது பெருசாக ஏற்படக்கூடிய வாய்ப்பில்லை, எதையுமே சமாளிச்சிருவீங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மகர ராசி அன்றர்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியாக நீங்கள் தீர்வு காணன்னு விருப்பப்படுறீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக நீங்கள் தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். இந்த காலத்தில் மகர ராசியில் பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரிங்க, இந்த ஆடி மாதம்னு சொன்னாலே இந்த நேர காலகட்டங்களை பொறுத்த வரைக்குமே இந்த பெண் தெய்வ வழிபாடு சிறப்பாக செய்வாங்க. சுமங்கலி பூஜை செய்கிறது எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க. சுமங்கலி பூஜை கண்டிப்பாக செய்ய பாருங்கள், அது நல்லது தான். திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடிய கன்னி பெண்களாக இருந்தாலும் சரி, குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை சந்திக்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி, இந்த விஷயத்தை இந்த நேரம் நீங்கள் செய்கிறது நல்லது. நம்பிக்கையோடு நீங்கள் செய்யக்கூடிய இந்த விஷயம் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையை மாற்றும். ஏன்னா அந்த இடத்துல நீங்கள் ஒரு விஷயம் செய்கிறீங்க, மங்களகரமான பொருள் கொடுக்குறீங்க. இந்த மஞ்சள், குங்குமம், இந்த தாலி சரடு, இந்த ரவிக்கு துணி, இந்த வளையல் மாதிரியான விஷயத்தை நீங்கள் கொடுக்குறீங்கன்னா உங்கள் மனசு நிறையக்கூடிய வாய்ப்புண்டு. உங்கள் மனசு நிறைஞ்சாலே உங்கள் வாழ்க்கை நிறைய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி இந்த நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கிட்ட, அதாவது கணவன்கிட்ட நீங்கள் பொறுத்த வரைக்குமே தீர்க்க சுமங்கலி பவாங்கிற இந்த வார்த்தையை நீங்கள் பெற முயற்சி செய்யுங்க. அதாவது கணவன்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க முயற்சி செய்ய பாருங்கள். கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி வீட்டுக்கு சுமங்கலி பெண்களை வர வச்சு அன்னதானம் செய்கிறது இந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. இது பொறுத்த வரைக்குமே குடும்ப வாழ்க்கைக்கு மட்டும் இல்லை, வாழ்க்கையில் சின்ன சின்ன தடங்கிறது உங்களுக்கு மகர ராசிக்காரங்களுக்கு சில காலமாகவே இல்லாமலாம் இல்லை. அதுவே குடும்ப வாழ்க்கையில் நிறைய பாதிப்பு சந்திச்சுட்டே இருக்கிறீங்க. இந்த நேரத்தில் இந்த விஷயத்தை செய்ய பாருங்கள். பல சிக்கல்கள் நீங்கள் கூட வாய்ப்பு இருக்குது. கூடவே குலதெய்வ வழிபாட்டை செஞ்சுக்கிறது நல்லது. குலதெய்வ கோவிலுக்கு சர்க்கரை பொங்கல் வச்சு வழிபாடு செய்ய பாருங்கள். நிறைய ஏற்றமான சூழ்நிலை உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் உங்களுக்கு அலைச்சல் இருக்குங்க. காரணமே இல்லாமல் மனசில் கவலை கொண்டு வந்தது நீங்களே உங்கள் மனசு போட்டு குழப்பிக்கிட்டே இருப்பீங்க. அதை முதல்ல விட பாருங்கள். கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க. பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்கனவே பல ஏமாற்றத்தை சந்திச்சிருக்கிறீங்க இந்த மகர ராசிக்காரங்க. இனி வரக்கூடிய நாட்களையும் பொறுத்த வரைக்குமே நல்லா தான் பேசுவாங்க. நல்லா பேசியே உங்ககிட்ட பணத்தை வாங்கிட்டு போயிட்டு அதை கொடுக்கறதுக்குள்ளார, அதை நீங்கள் வாங்குறதுக்குள்ளார பாடுபட வேண்டியதாக இருக்கும். அதனால் இந்த கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். பேச்சுலையும் கொஞ்சம் கவனம் கொடுங்க. மற்றபடி உங்களுக்கு இந்த காலகட்டம் பெருசாக நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, சிறப்பாக தான் இருக்குது. அதே மாதிரி இந்த நேரத்தில் யதார்த்தமாக பேசுகிறது கூட சில தப்பாக தான் புரிஞ்சுக்குவாங்க. அதனால் எந்த இடத்துலையுமே அதிகமாக யாருக்கிட்டையும் பழக்க வழக்கம் வச்சுக்கிறது வேண்டாம். வாகன யோகம் சிறப்பாக இருக்குது. இந்த நேரம் உங்களுக்கு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் எல்லாமே சிறப்பாக இருக்குது. ஆனால் இந்த நேரத்தில் பயணங்கள் அதிகமாக செய்கிறது வேண்டாம். அதே மாதிரி இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்குமே பழைய பிரச்சனைகள் எல்லாமே நீங்கள் கூட வாய்ப்பு ஒவ்வொன்றா தீரக்கூடிய வாய்ப்பாக அமைஞ்சிருக்குது. குடும்பத்துலேயுமே நிறைய நல்லது நடக்கக்கூடிய நேரம், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். மகனோ மகளோ நீ வரக்கூடிய நாட்களில் திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தை நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி குழந்தைகள் சம்மந்தப்பட்ட கல்வி விஷயத்துலையுமே சிறப்பான யோகாமை கூட வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. குடும்பத்தோட வேலையாக குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வர பாருங்க. குலதெய்வ கோவிலில் பிரார்த்தனை இருந்தால் அதை நிறைவேற்றிட்டு வர பாருங்க. நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி வியாபார ரீதியாக இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே பல பிரச்சனை முடிவுக்கு வரக்கூடிய நேரம். தொட்டது தொடங்கும். இந்த காசு பணத்தை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் உங்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பொருளாதார தேவை இந்த நேரம் உங்களுக்கு இருந்தாலுமே அதை நிறைவேற்றக்கூடிய வகையில் தான் வருமானம் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால இந்த நேரம் சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லலாங்க. வேலையிலுமே பதவி உயர்வு, சம்பள உயர்வு இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி இந்த வங்கியில் லோன் வாங்கியிருக்கக்கூடியவங்க மட்டும் கொஞ்சம் தவணையை நீங்கள் சரியாக கட்டிட்டு வர பாருங்கள். இதனால் அபராதங்கள் எல்லாமே தவிர்க்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உண்டாகும். அதனால் இந்த நேரத்தில் முறையாக வங்கிக்கு செலுத்தக்கூடிய கடனை செலுத்திட்டு வந்தீங்கன்னா பல பிரச்சனைகளிலிருந்து உங்களுக்கு விடுபடக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குதுங்க. அதே மாதிரி இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்குமே சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாமே கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். மகர ராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் கொடுக்கக்கூடிய நேரம் தான். ஆனால் நீங்கள் முன்னாடியே திட்டமிட்டு செயல்பட்டீங்கன்னா நல்ல மாற்றம் காத்திருக்குது. நோய் தொல்லைங்கிறது பெருசாக இல்லை, எல்லாமே கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்கும். அதே மாதிரி மனசை போட்டு 1000 பேர் குழப்புவாங்க. இல்லாத விஷயத்த இருக்குதுன்னு சொல்லி உங்கள் மனசு கெடுப்பாங்க. அதை மட்டும் இந்த நேரம் கொஞ்சம் நீங்கள் கவனம் கொடுக்க பாருங்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வம்பு வழக்குன்னு போயிட்டு இருந்த உங்கள் வாழ்க்கையிலே இந்த நேரம் நல்ல மாற்றம் காத்திருக்குன்னு சொல்லலாங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திர ரீதியாக மகர ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கிறத பார்க்கலாம். உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் இடமாற்றம் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடியவங்களுக்கு இடமாற்றம் கிடைக்குங்க. குரு பார்வை ஜீவன சாதத்தில் இருக்கிறதால செய்கிற தொழில நல்ல மாற்றம் தான். வேலை தேடக்கூடியவங்களா இருந்தாலும் நல்ல இடத்துல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உடல் நலத்திலையும் பெருசாக பாதிப்பில்லை. சின்ன சின்ன தொந்தரவு இருக்கும், கொஞ்சம் கவனம் கொடுத்தீங்கன்னா நல்ல மாற்றம் காத்திருக்குது. குழந்தைகளோட நிலையில் இந்த நேரம் சிறப்பான பலன் தான். செய்கிற தொழில் வியாபாரம் சிறப்படையக்கூடிய நேரம். இந்த சனி ஞாயிற்றுக்கிழமை நாட்கள் மட்டும் கொஞ்சம் செய்கிற செயலில் கவனமாக இருங்க, பேச்சுவார்த்தையில் கவனம் கொடுக்க பாருங்க. மற்றபடி உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது.
திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு புதன் பகவானுடைய சஞ்சாரங்கிறது நெருக்கடிங்கிறது எந்த இடத்துலையுமே இல்லை. பண வருமானம் தேவைக்கேற்ற மாதிரி அமையும். செய்யக்கூடிய தொழில் வியாபாரம் எல்லாமே சிறப்பாக இருக்குது. நிறைய விஷயம் கிடைக்கும். எடுக்கிற முயற்சி வெற்றியாகும். இந்த செவ்வாய் கேது கூட இருக்கிறதால எந்த விஷயத்தை செய்கிறதா இருந்தாலும் எடுத்தம் கொத்தம் செய்யக்கூடாது. கொஞ்சம் பொறுமை வேணும். ஞாயிற்றுக்கிழமை இந்த திங்கக்கிழமை நாட்களில் மட்டும் கொஞ்சம் எந்த வேலை செய்கிறதா இருந்தாலும் கவனம் கொடுங்க. மற்றபடி சிறப்பாக இருக்குது. அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு செவ்வாய் கேது இருக்கிறதால உடல்நிலையில் கொஞ்சம் பாதிப்பு இருக்குங்க. அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் கொடுங்க. வாகன பயணத்தில் கவனம் கொடுங்க. செய்கிற தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு அக்கறையாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல மாற்றம் தான். குழந்தைகளோட நிலையும் நல்ல மாற்றம் தான். கல்வி சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் பாதிப்புங்கிறது இல்லை. முழு முயற்சி கொடுத்தீங்கன்னா நல்ல பலனை எதிர்பார்க்கலாம். நீங்கள் திங்கட்கிழமை நாட்களில் மட்டும் எந்த வேலை செய்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் நிதானமாக இருங்க. மற்றபடி உங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பாக தான் இருக்குது. நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் மகர ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போகிறீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி முந்தைய பதிவில் நிறைய மகர ராசி அன்பர்கள் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் சொல்லியிருந்தீங்க. மகர ராசி அன்பர்கள் உங்களுக்கு மிகப்பெரிய பலமே நீங்கள் தான் எந்த இடத்துலையுமே உங்களுக்கு நீங்களே கேடயமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு. அதனால் நீங்கள் எதை இந்த நினச்சும் பயப்பட வேண்டாம். உங்களுக்கு பொறுத்த வரைக்குமே இனி வரக்கூடிய நாட்களில் சிறப்பாக தான் அமையும். முழு நம்பிக்கையோடு செயல்பட பாருங்கள். மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. நேர்மறை சிந்தனை அதிகப்படுத்துங்க. இனி நடக்கிறது எல்லாமே நல்லபடியாக நடக்கும். நன்றி நண்பர்களே.